குட்டி என்ன பண்றீங்க? நிலா, என்னம்மா இது? பார்த்தா தெரியல, சாக்லேட் பாட்டி. அது சாக்லேட்னு எனக்கு தெரியாதா? இங்கே பிரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் என்னை விட்டுட்டு தனியா பேச போயிட்டீங்க. எனக்கு போர் அடிச்சுது. அது மட்டும் இல்லாம சாக்லேட் ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்த உடனே லைட்டா பசிச்சுது, அதான் சாப்பிட்டேன். இப்பதான் பல்லு கொட்டிருச்சுன்னு ஈன்னு ஓட்ட பல்ல காமிச்ச, அதுக்குள்ள சாக்லேட்ட வாய் பூரா அள்ளி பூசிக்கிட்ட. இப்படி சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னா 2 பல்லு மட்டும் இல்ல 32 பல்லும் கொட்டிடும். பல்ல என்ன கிளாஸ் மிஸ்ஸா கொட்டுறதுக்கு? போங்க பாட்டி. வாய் வாய். விடுங்கம்மா, சாப்பிடட்டும். அங்கிள், சாக்லேட் ரொம்ப டேஸ்டா இருக்கு. அப்படியா? சரி, சாப்பிடு. சரி நிலா, போலாமா? போலாம் பாட்டி. அங்கிள், போயிட்டு வரேன். வரேன் தம்பி. சரி, வா. நிலா, ஒரு நிமிஷம் நில்லு. என்ன அங்கிள்? நாளைக்கு சண்டே தானே, ஸ்கூல் லீவ் ஆச்சே. எங்க வீட்டுக்கு வரியா? ஓ, வரேனே. அன்னைக்கு மாதிரி நம்ம ஜாலியா விளையாடலாம். ஆமாண்டா, உனக்கு பிடிச்ச சாக்லேட், ஐஸ்கிரீம், லஞ்ச், ஸ்விம்மிங் பூல்னு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஐ ஜாலி ஜாலி ஜாலி. மா, நாளைக்கு நிலாவை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்ல? என்ன தம்பி இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு? உங்களுக்கு இல்லாத உரிமையா? தாராளமா கூட்டிட்டு போங்க. சரிங்கம்மா. நிலா, பி ரெடி. நாளைக்கு சண்டே, நமக்கு ஃபன் டே. அப்புறம் தம்பி, சொல்லுங்கம்மா. நீங்க என் பேத்தியை கூட்டிட்டு போயிட்டா எனக்கு போர் அடிக்கும், பொழுதே போகாது. நீங்க நிலாவை கூட்டிட்டு போற மாதிரி நான் என் பேரன் கவினை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போட்டா? கவினையா? என்ன தம்பி யோசிக்கிறீங்க? எனக்கு ஒரு பேரன் இருந்திருந்தா கவின் மாதிரி தான் இருந்திருப்பான்னு நான் அடிக்கடி யோசிக்கிறேன். கவின் எனக்கும் பேரன் தான். உங்க அம்மா கூட எப்படி வெளியில அனுப்பிச்சு வைப்பீங்களோ அது மாதிரி என் கூட அனுப்பி வைங்க, நான் பத்திரமா பாத்துப்பேன். ஐயோ, அனுப்புறதுலாம் பிரச்சனை இல்லம்மா, அதுக்காகலாம் நான் யோசிக்கல. அவனை நீங்க எப்படி வச்சு சமாளிப்பீங்கன்னு தான் யோசிக்கிறேன். அவன் ரொம்ப சேட்டை பண்ணுவாமா, ஒரு இடத்துல இருக்க மாட்டான். உங்களை ஒரு வழி பண்ணிடுவான், அதான் யோசிச்சேன். அட, இதுல என்ன தம்பி இருக்கு? குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்கும். என் பேரனை நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலையே படாதீங்க. சரிம்மா, கூட்டிட்டு போங்க. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. ஓகே நிலா, நம்ம நாளைக்கு பாப்போம். பை அங்கிள். ஓகே. பாட்டி, ஒரே நிமிஷம். அங்கிள், ஒரு நிமிஷம் கீழே வாங்க. நதி வெள்ளம் மேலே என் மீனே மீனே, நீ நீந்திய பொன் நினைவுகள் நெஞ்சில் நிழலாடும். முன்னந்தி நிலவில் என் மானே மானே, நீ ஓடிய மென் சுவடுகள் மீண்டும் உனை கேட்கும். அடியன் கண்ணின் இரு கருவிழிகள் உன் முகத்தை தேடுதடி. கண்ணீர் துளிகள் காட்சியை மறைக்குதடி. என் காட்டில் ஒரு மழை வந்தது, மகரந்த ஈரங்கள் காயும் முன்னே இடி மின்னல் விழுந்து காடே எரிந்ததடி. நதி வெள்ளம் மேலே என் மீனே மீனே, நீ நீந்திய பொன் நினைவுகள் நெஞ்சில் நிழலாடும். முன்னந்தி நிலவில் என் மானே மானே, நீ ஓடிய மென் சுவடுகள் மீண்டும் உனை கேட்கும்.
இந்த வாழ்க்கையே காற்றின் வழியில் போகின்றோம். கலைந்திடும் கோலம் என்ற போதிலும் அதிகாலையில் வாசலில் வண்ணம் விதைக்கின்றோம். உயிரே உன்னை பிரிந்தேன், உடனே நானும் இறந்தேன். உடலான் அங்கு வாழும் நீதானே எந்தன் உயிரே. நதி வெள்ளம் மேலே என் மீனே மீனே நீ நீந்திய பொன் நினைவுகள் நெஞ்சில் நிழலாடும். முன்னந்தி நிலவில் என் மானே மானே நீ ஓடிய மென் சுவடுகள் மீண்டும் உன்னை கேட்கும். பாட்டி, இது எல்லாமே எனக்கு தான். ஆ, எல்லாமே பாருங்க, நல்லா இருக்கா? நிலா, அம்மா இங்க பாருமா, குதிரை பொம்மை சூப்பரா இருக்குல்ல? இங்க கொடு. சூப்பரா இருக்கு நிலா, உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பிடிக்காமலா? கவினோட அப்பா எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து வாங்கி தராருமா. அவருக்கு என் மேல பயங்கர பாசம். இத பாருமா, சாக்லேட் கொடுத்தாரு, ப்ரௌனி கேக் கொடுத்தாரு, அப்புறம் நிறைய டாய்ஸ் எல்லாம் கொடுத்தாரு தெரியுமா? எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல நிலா, கவினோட அப்பாவுக்கு எதுக்கு உன் மேல இவ்ளோ பாசம்? இல்ல, நம்ம இந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, நீயும் இந்த ஸ்கூல்ல சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ள அவருக்கு எப்படி உன் மேல இந்த அளவுக்கு பாசம் நேசம்லாம் வந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல.